ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளிக்கான முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். நான் புழுங்கலரிசியை 10 டம்ளர் எடுத்து ஊற எடுத்து வச்சுருக்கிறேன் கழுவிட்டு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொட்டுக்கலை பார்க்கலாம். 10 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் பொட்டுக்கலை எடுத்துக்கலாங்க. இது இப்போ நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். வாங்க, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க 5 டம்ளர் பொட்டுக்கல்ல. அடுத்து நம்ம வரமிளகாய் பார்க்கலாம். வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 15 மிளகாய் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். காம்பு எடுத்துட்டேன், ஊற வச்சுக்கலாம். நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுக்கோசரம் அரை மணி நேரம் ஊற வைக்கிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அரிசி போடுறோம். மாவு பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கணுங்க. மிளகாயும் அதோட சேர்ந்து நல்லா அரைக்கணும். உங்களுக்கு இதிலேயே தேவையான உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி எல்லாம் போட்டுட்டேன். இது நல்லா அரையணும், நல்லா நைஸாக வரணும். சைடு ஓரத்தில் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நான் இதை மூடி போட்டு வச்சிடுறேங்க. மாவு நல்லா ஐஸாக வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா நைஸாக இருக்குது. பாதி தான் போடுறேங்க. பாதி கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேஷனில் மாற்றினதுக்கப்புறம் மீதி பாதி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேஷனில் நான் மாவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். மீதி இருக்க பொட்டுக்கடலை மாவையும் போட்டு இப்போ நல்லா கலக்க போகிறோம். நல்லா கைவிடாமல் கலக்கணுங்க. அரிசி மாவும் இந்த பொட்டுக்கடலை மாவும் ரெண்டும் ஒன்றா கலக்கணும். தனித்தனியாக எதுவும் தெரியக்கூடாது. அந்தளவு நம்ம போட்டு இப்போ கலக்க போகிறோம். பாருங்கள் எப்படி கலக்கிறேன்னு சொல்லிட்டு. நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட தனியாக தெரியக்கூடாது. அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கணும். நீங்கள் இந்த மாவுலேயே உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பெருங்காய பவுட்ரு, கருப்பு எள்ளு இதை ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் நல்லா கலந்துட்டேன். வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் வெண்ணெய் எடுத்துருக்குறேங்க. அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், கைவிடாமல் நல்லா கலக்கணும். கொஞ்சம் அந்த மாவு கலக்கும் போது கை வலிக்க தான் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் கலந்துக்கோங்க. இப்படி கலந்தால் தான் நல்லா பதமாக நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு இது பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், முறுக்கு போட்டாச்சு. நான் பார்த்தீங்கன்னா
இதில் தான் விறகடுப்பில் தான் வச்சுருக்கேங்க. ஏன்னா நிறையா இருக்கிறதுனால வெளியில் எடுத்து வச்சு காற்றோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு விறகடுப்பில் வச்சு நான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கரண்டியில் வச்சு புழிஞ்சிருக்கிறேங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டுருவோம். நல்லா வேகணும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இதை இப்போ வெந்ததை திருப்பி விட்டுருக்குறோம். பாருங்கள், இப்போ வெந்துட்டுருக்கு. அடுத்து நான் உங்களுக்கு இந்த கரண்டியில் எப்படி மாவு நான் புளிகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரண்டியை வந்து எண்ணெயில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு முறுக்கு பிடியில் மாவு போட்டு நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி சுற்றுறேன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணுங்க. இது 2 பேர் இருக்கணும். ஒருத்தர் புளியறதுக்கும் இன்னொருத்தர் போடுறதுக்கும் இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் போட முடியும். இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திருப்பி வெட்டிக்கலாங்க. ஒரு பக்கம் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.